கடைசியில் இந்த கோயில் பெருசா அந்த கோயில் பெருசான்னு போயிடுறோம். அப்போ இந்த கோயில் என்ன ஆகும்னா கடைசியில் மாணிக்க நாச்சியார் என்கிற ஒரு தாசிக்காக ஒரு கிழவனாக சென்று அவள் கழுத்திலே மாங்கல்யம் கட்டியவன் திருவாரூர் தியாகராஜ பெருமான். சிவன் எதையும் செய்வான். என்னடா இது, என்னடா முடியுது, சொல்லல ஒரு தலை போயிருந்தார். குருக்கள் பயந்தார். இப்ப என்ன பொய் சொல்றது, ஆடு தலை போயிருமே, ஐயோ ராஜா. சாமி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, பல கோடி ரூபா லாஸ், பெரிய கோடீஸ்வரன், பரிகாரம் சொல்லுங்கண்ணா. ஒன்றும் பண்ணாத, பிரிட்டானியா பிஸ்கட் 10 பாக்கெட்டை வாங்கு, நாய்களுக்கு போடுன்னு சரியா 48 நாள் போட்டார். பல மாதங்களாக பல ஆண்டுகளாக தன் இளமையை தன்னுடைய வளமையை ஏங்கி ஏங்கி புருஷனுக்காக காத்து கொண்டிருந்தார். ஒரு கைமையான ஒரு பெண் ஏமாற்றப்படுகிறாள், அவன் சொகுசாக வாழுகிறான். இந்த விஷயம் காத்து வாக்கல வருது. நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிற, நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அங்கெல்லாம் ஒரு சேர் உண்டா, ஒரு சாப்பாடு உண்டா, ஒரு ஸ்நாக்ஸ் உண்டா? பெரிய மேடையில் போட்டு மைக்கு வச்சுக்கிட்டு எல்லாம் முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு கையை மேலே தூக்கிக்கிட்டு புக்காரை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே அதோ வருகிறார் இதோ வருகிறாருங்கிறான். 100 வருஷமா இன்னும் வந்த பாட்டக்கான. ஆனா உட்கார்ந்து எங்கேயாவது நம்ம சமயம் தான், ஃபேன் போட்டு லைட்டு போட்டு மைக்கு போட்டு வர்ற அடியார்களை காலில் விழுந்து கும்பிட்டு சாப்பாடு கொடுத்து திருநீர் கொடுத்து பழம் கொடுத்து எங்கள் சிவனை எங்கள் தெய்வத்தை எங்கள் பாரதத்தினுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுங்கள் சொன்னா என் தமிழ் சமுதாயம் இன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்றதுக்கு, என் சமயத்தை வளர்த்துவதற்கு இப்படி ஒரு ஆசாமி தேவை. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி நான் மற்ற ஆதினம் எல்லாம் கிடையாது. நான் இருக்கணும்னா இன்னைக்கு சொகுசை எப்படி இன்னைக்கு இலங்கையில பல 1000 கோடி சொத்து காத்திருக்கிறது. இன்னைக்கு கும்பகோணத்துல 16 கோயில் காத்திருக்கிறது. எத்தனையோ பேர் நிக்கிறாங்க வரிசையில பாக்குறதுக்கு. ஆனால் நான் உங்களை பார்க்க ஏன் சொன்னா, நான் வரவில்லை சொன்னால் வேறொருத்தர் வந்துடுவான். இங்க வேற ஒருத்தர் இந்த கோயிலை பிடிச்சிருவான், மாத்திடுவான். கடைசியில் இந்த கோயில் கடைசியில் யாருமே இல்லாம போயிடும். இந்த மாதிரி சமய பிரசங்கம் இல்லைன்னு சொன்னா இந்த கோயில் நடத்துறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒண்ணும் புரியாது. கடைசியில் எப்படி பூஜை பண்றது, என்ன பண்றது, கோயிலை யார் நடத்துறது. எனக்கு வீதிக்கு வீதி 4 கோயில் இருக்கு. கடைசியில் இந்த கோயில் பெருசா அந்த கோயில் பெருசான்னு போயிடுறோம். அப்ப இந்த கோயில் என்ன ஆகும்னா கடைசியில் ஒண்ணுமே இல்லாம போயிடும். கடைசியில் பிள்ளையார எடுத்துட்டு இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். இந்த கோயிலை பாதுகாக்கணும், இந்த கோயில் மேன்மேலும் வரணும், சக்தி அதிகமாகணும். இந்த கோயிலை கட்டது யாருன்னா இவங்க தந்தையார், இவங்க பாட்டனும் பூட்டனும் அன்னைக்கு இந்த இடத்தை கொடுத்து இந்த காணி உருவாகும் போது கடவுளுக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்தா. இவ்வளவு பெரிய இடம், கிரவுண்டு, இன்னைக்கு வீடு கட்டின நிலைமை என்ன ஆகுற, எத்தனை கோடிக்கு போகும் இந்த இடம். ஆனால் இந்த மக்கள் எல்லாம் உய்வடையணும், எங்கள் பிள்ளைகள் கடவுளை கும்பிட வேண்டும், பக்தி பெருகணுங்கிறதுக்காக தான் தான் குடியிருந்த வீட்டில் ஒரு லே அவுட்டை ஒதுக்கி இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இடத்தை ஒரு கோயிலுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவர்கள் செய்த புண்ணியம் தான். இந்த தலைவர்கள், இந்த கோயிலை சார்ந்திருக்கிற அன்பர்கள் செய்த புண்ணியம். அவங்களுக்கு வழி தெரியல, எப்படி இந்த கோயிலை நடத்துறது. அதுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. அந்த வழிகாட்டி ஒரு பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொண்டார்களே அவர்களுடைய தலையார வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு இல்லாம, ஒரு வயதுல சின்ன வயதாக இருந்தாலும் ஒரு பெண் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம். அவன் தான் ஒரு ஆம்பளை. ஒரு பொம்பளை எவன் மதிக்கிறானோ அவன் தான் ஆம்பளை. ஒரு பெண்ணை எவன் மதிக்கிறானோ அவன் தான் ஆம்பளை. சுவாமியே பொம்பளையை மதிக்கிறாரு. சரி பாதி கொடுத்தவன் எங்கள் ஈசன். 30, 70 கிடையாது,
40-60 கிடையாது, 50-50 மஸ்கா சஸ்காவை கொடுத்தவே எங்க சாமி தாங்க, சிவபெருமான் தான். ஆமா, பக்கத்துல தன்னுடைய மனைவியை பாகத்திலே அமர்த்தியவன் எங்கள் சிவன். கபாலியா இருந்தாலும் சரி, கைலைநாதனாக இருந்தாலும் சரி, ஆரூர் பெருமானாக இருந்தாலும் சரி, அந்த உலகத்திலேயே பாருங்க, மற்ற இடங்கள்ல சுவாமி அம்பாள் வருவார், திருவாரூர்ல மட்டும்தான் கெண்டி என்கிற ஒரு அடியாரை வைத்திருக்கிறார் எங்கள் சிவன். மற்ற ஊர்ல அம்பாள் தனக்காக தொண்டு செய்த ஒரு அடியவரை, ஒரு அன்பரை, திருவாரூர் பெருமான் மீது காவல் கொண்ட ஒரு அடியாரை அம்பாளாகவே மாற்றி தன் பக்கத்திலே கொண்டி அம்மையாக வைத்துக் கொண்டவன் எங்கள் திருவாரூர் பெருமான். மாணிக்க நாச்சியார் என்கிற ஒரு தாசிக்காக ஒரு கிழவனாக சென்று அவள் கழுத்திலே மாங்கல்யம் கட்டியவன் திருவாரூர் தியாகராஜ பெருமான். சிவன் எதையும் செய்வான். பன்றிக்கு பால் கொடுத்த பரமன், விறகு வெற்றினான் எங்கள் ஈசன், மாணிக்கம் விட்டான் ஆளவாய் சொக்கன். அவன் செய்யாத திருவிளையாடல் ஏதப்பா? ஒரு நாரைக்கு, ஒரு குருவிக்கு முக்தி கொடுத்தான். இது குருவி, இது நாரை என்று பார்க்கல. அணிலுக்கு முக்தி கொடுத்தான், காகத்துக்கு முக்தி வழங்கினான், எறும்புக்கு தன் மேனியை வழங்கியவன் எங்கள் எறும்பீசன், ஈக்காகவே தன்னுடைய தலையை வணங்கியவன் ஈங்கோய் மலையில. ஒரு காம எண்ணம் கொண்ட ஒரு சிவாச்சாரியார் சுவாமிக்கு அருமையான மாலையை சாற்றினார். அந்த மாலையை சாற்றி தன்னுடைய தாசிக்கு கொண்டு போய் அந்த மாலையை போட்டார். உடனே செய்தி வருகிறது, ராஜா வர்றார், அவர் கொடுத்த மாலை சுவாமி இருக்கணும்னார். ஐயோன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த பெண்ணை, அவள் தாசியை, அவள் வைத்திருந்த ஆசனாயை கழுத்துல போடுற மாலையை விடுக்குன்னு எடுத்தாரு பாருங்க. அவள் தலையோட அந்த முடியெல்லாம் அந்த மாலையை சுத்திக்கிச்சு. இவன் கவனிக்கல. இந்த பூசகர் போய் சுவாமிக்கு மாலையை போட்டான். அவளுக்கு சாமிக்கு போட்ட மாலையை தாசிக்கு ஆசனாய்க்கு போட்டு சுவாமிக்கு போட்டா. அவள் எடுக்கும் போது அவள் கூந்தல் முடி அந்த மாலையை பட்டு விடுச்சு, நிறைய முடி. இப்போ ராஜாவுக்கு இந்த மாலையை போடணும். இப்ப எங்க இடத்துல மாலை போடுறீங்க, நிறைய முடி இருந்த சந்தேகம் வருமா வராது? ராஜா பார்த்தார், என்னடா இது, என்னடா முடியுது, டேய் சொல்லல ஒரு தலை போயிருந்தார். குருக்கள் பயந்தார். இப்ப என்ன பொய் சொல்றது, ஆடு தலை போயிருமே. ஐயோ ராஜா, இது இந்த முடி சிவன் ஜடா முடிட்டார். ஏன் ராஜா உள்ள போய் பார்க்க மாட்டான்னு தெரியும். இந்த ராஜா விவரமானவன். அப்படியாடா, இப்ப காட்டு வந்தது வேண. இப்போ நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? செருப்படி வாங்கடா, பொம்பளை கூட இருந்தீல்ல, என் கூடவே பூஜை பண்ணிக்கிட்டு என்ன ஏமாத்தினில்ல பாவி, உன் தலை போகணுண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் எங்கள் தலைவன் சிவன் இருக்கிறானே, தாயில் சிறந்த தயாவான தத்துவன், இவ்வளவு குற்றம் பண்ணிட்டு கண்ண விட்டானா? ஐயோ சாமி, நான் தெரியாத பிழை செய்தேன், பின்னையின் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன், உன்னை புரிஞ்சுக்கவே முடியாது. இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாயமானை, எளிமையான தெய்வம், எளிவந்த பிரானை, அன்னம் வைகும், அன்னப்பறவைகள் வாழ்கிற அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை, 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 ஆரூரானை மறக்கலுமாமே. சுவாமி என்ன பண்ண தெரியுமா? என் பிள்ளை தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி இந்த ராஜா உள்ள வந்தானா, அந்த சிவலிங்கத்துல தன் சடாமுடியை காட்டுனானா. இவன் மட்டும் சடாமுடியை காட்டலன்னு சொன்னா அவன் தலை போயிடும். எங்கேயாவது ஜடை காட்ட முடியுமா? தலையில முடியை காட்ட முடியுமா? இவனுக்காக உண்மையான தலைமுடியை காட்டினான் எங்கள் சிவன். குடுமியான் மலைன்னு ஒரு ஊர், மதுரைக்கு பக்கத்துல குடுமியான் மலை. இத்தனை வரலாறுகள் நடந்தது. நீங்க அதையெல்லாம் நம்பாம மேசராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களே, காலண்டர்ல சோகம், சோர்வு, பயம், அச்சம்னு அதே நம்பிக்கிட்டு
சூனியம் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான்னு சாமியார் காலில் போய் உளுந்து எலுமிச்சம்பழம் மந்திரிக்கிறது, கோழியை வெட்டுறது, ஆடை வெட்டுறது, குறி கேட்கறது, கற்பை இழக்கிறது, காசை இழக்கிறது. ஐயோ கடைசியில் போலீஸில் போய் இந்த சாமியார் ஏமாத்திட்டாரு, இந்து மதமே மோசம். எவன் காலையும் விழு, ஏன் விழுவுறீங்க? சிவன் காலில் வந்து விழுங்க. நான் மீண்டும் சொல்றேன், என் காலில் கூட விழாதீங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே. சிவன் காலில் விழுங்க. சிவனை தவிர இந்த உலகத்தில் ஒரு பெரிய கடவுள் எதுவும் கிடையாது. அவன் முன்னாடி மந்திரம் பலிக்காது, தந்திரம் பலிக்காது. 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க. ஓடியிட்ட பிச்சையும் உவந்தளித்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து இருக்கும். சேலத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்படியே கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி என்கிட்ட வந்தார். ராத்திரி 11 மணிக்கு வந்தார் சேலத்தில். எல்லாம் சொல்லணும்னா என்னுடைய அனுபவங்களே புஸ்தகமாக போட்டால் கூட பெரிய புஸ்தகமாக எழுதுவேன். நான் என் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை நிறைய மிராக்கள் அதிசயமாக இருக்கும். எங்கள் மடத்தில் ஒரு அம்மா வந்து புருஷங்காரன் அடித்து வெட்டி விட்டான். புள்ள பிரிஞ்சிருச்சு, வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறது? நடராத்திரி கும்பிடுன்னேன். சரியாக 15 நாள் வீட்டுக்காரன் வந்து மனைவியை கூட்டிகிட்டு போனால் புள்ள வந்து சேர்ந்தா போன வேலை கிடச்சிருச்சு. குழந்தையே இல்லைன்னு சொன்னவங்க எங்கள் மடத்தில் நடராஜ பெருமானை வழிபட்டு குழந்தை பிறந்தது. தன் பிள்ளைக்கு நன்றி மறக்காம திருவாதிரைன்னு பேர் வைத்தார்கள். அந்த பிள்ளைக்கு திருவாதிரைன்னு. ஆமாம், நான் மறுக்கலை. இதெல்லாம் அவசியம் இல்லையா? வெளியே சொல்றதுக்கு ஆள் இல்லை, வெளியே சொல்றதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி மைக்கு கிடைக்கல, சபை கிடைக்கல. ஒவ்வொரு மைக்கு எங்க அடியார்கள் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு அடியார அனுபவத்தை சொல்லுவாங்க. எங்க அடியார்கள் சொல்லுவாங்க, நான் எப்படி வந்தேன், நான் எப்படி வந்தேன். அவங்க சொன்னாங்கன்னா இங்க சைவத்துக்கு வேற சொற்பொழிவாளர்லாம் தேவையே கிடையாது. ஆமா, நான்லாம் தேவை கிடையாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் பேசுவதை விட பேசாமல் இருப்பதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சாமியை விட மாட்டேங்கிறார். பேசு பேசு பேசு, பேச்சுக்கு இலக்கியமாம் எங்கள் பெருந்துரை பெருமானை பற்றி பேசு. நானும் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிறேன். என்ன பண்ணுறது? ஆனால் பேசுகிறேன்னா இப்படி உங்களை உட்கார வைக்க முடியுமா? 2 மணி நேரம் உங்களை ஆடாமல் அசையாமல். சினிமா தேட்டருக்கு போனால் கூட இப்படி நினைக்கிறீங்க, பாப்கார்னை வாங்குறீங்க, சம்சா வாங்குறீங்க, செல்ஃபோனை பார்க்குறீங்க, படம் பிடிக்கணும்னா பாதி வச்சுட்டு கமெண்ட் எடுத்துறீங்க, இந்த படம் சரியில்லை. கேட்டால் கண் விழித்தேன் அவன் காணவில்லைன்னு. அவங்க இருப்பான் கண் விழிச்சான். உன் ஊத்த வயோட பார்த்தா அவன் இருப்பானா? உன் மூஞ்சில் சிக்கிறதா 30 நாளைக்கு சோறு வைக்கிறான், அவன் கிளம்பிட்டான். உன் மூஞ்சில் முழிச்சா முண்டக்கரக்கம் பிடிச்சிருச்சுன்னு அவன் கிளம்பிட்டான். கேட்டால் கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. அவன் தான் போயிட்டானே, அப்படியே ஒப்பார வைக்கிற பாட்டு வேற இதில். ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கள் தோளுடைய செவியனும் எங்கள் திருவாசகமும் கூற்றாயினவாரும் நமசிவாய வாழ்க அச்சோபதிகமும் நிச்சயமாக உங்கள் நெஞ்சிலே பதியும். இந்த கோயிலில் நிச்சயமா திருவாசகம் முற்றுவது செய்யணும். அதற்கு இங்க இருக்கிற தாய்மார்கள் நிச்சயமாக ஏற்பாடு செய்வார்கள். என்னுடைய ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள். அந்த முற்றோடு நானும் வந்து கலந்து கொள்ளுவேன். இப்போ இது டெமோ மாதிரி, டெமோ காட்டுறது, ரிஹர்சல் இல்லையா, ட்ரெய்லர். நான் அதனால தான் இந்த வாத்தியம் சொன்னேன். இல்லை, இந்த ஊர் முதல்ல மக்கள் கேட்பாங்களான்னு தெரியல, இந்த ஜனங்கள்லாம் கேட்பாங்களான்னு தெரியல. ஆனால் கேட்பாங்கன்னு தெரியும். ஏன்னா இத்தனை பேர் ஆடாமல் அசையாமல் உட்காந்துருக்கீங்களே, அதை விட வச்சு எனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல வேறு தான் எழுச்சி போயிருப்பாங்க. உங்களை எழுந்திரிச்சு போகாமல் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஞான வசீகரம் என்னுடைய கண்களில் உண்டு. நீங்கள் ஓடவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படியே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் மாதிரி இன்னைக்கு உலகம் முழுக்க அன்பர்கள், இன்னைக்கு தாய்மார்கள்லாம். நான் திருவையாறுல ராத்திரி போயிட்டு வர்றேன், எனக்கு காலெல்லாம் ஒரே வரி வரியா இருந்துச்சு. என்னடா வரி வரியா இருக்குன்னு பார்க்குறேன், எல்லாம் நகத்தை போட்டு கீறி வச்சுக்கிறாங்க. எல்லாமே சாமியை பார்த்த பிடிக்கிறேன். அதுக்கு மருந்து போட்டு காலைக்கு முடியும் போதும் ஆகி போச்சு. 2 நாள் காலெல்லாம் எரியுதுன்னு பார்த்தா எல்லாம் காலை பிடிச்சி கையை பிடிச்சி நோண்டி முதுகெல்லாம் போட்டு இழுத்து விட்டு பார்க்க தப்பா நினைச்சுக்க போறான்டா அப்படின்னு எல்லாம் முதுகெல்லாம் ஒரே வரி வரியா இருக்குது. எல்லாம் தொடர்றேன்னு அன்பு. நீங்கள் சிவனை உயர்த்த சிவன் ஸ்தானத்தில் உங்களை வச்சிருவாங்க. அதுக்காக நான் சிவன் கிடையாது, அவன் அடிமை, அடி நாயே. அவன் போட்ட பிச்சையினால் வாழக்கூடிய தொண்டன் நான். அதனால தான் நன்றி மறக்காம ஒரு எது சொல்ல வர. சேலத்தில் ஒருத்தர் வந்தார், சாமி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, பல கோடி ரூபா லாஸ், பெரிய கோடீஸ்வரன், பரிகாரம் சொல்லுங்கண்ணா. ஒன்றும் பண்ணாத, பிரிட்டானியா பிஸ்கட் 10 பாக்கெட்டை வாங்கு, நாய்களுக்கு போடுன்னு. சரியாக 48 நாள் போட்டார். இழந்த சொத்தை எடுத்தார், ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை வைத்தார். இன்னைக்கு மறக்காமல் நடராஜர் கொண்டு வந்து பெட்டி பெட்டியாக கொண்டு வந்து முந்திரியும் திராட்சையும் கொடுத்து விட்டு நான் சௌக்கியமாக இருக்கிறேன்னு போகிறார். ஓடியிட்ட பிச்சையும் உவந்தளித்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும். தர்மம் செய்யுங்கள்.
இன்னைக்கு அன்னதானம் போடுறாங்களா? ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன ஆயிர போகுது? 5000 ரூபாய் ஆக போகுதா? ஐயா நான் ஒரு 1000 ரூபாய் தர்றேன், நான் ஒரு 500 தர்றேன், கொடுங்க ஐயா கொடுங்க. 10 அடியார்கள் சாப்பிட்டா அந்த சிவனே சாப்பிட்டதாக அர்த்தம். ஒரு சிவனடியார் சாப்பிட்டார்னா 1000 சிவலிங்கம் சாப்பிட்டதாக நம்முடைய புராணம் சொல்லுகிறது. உலகத்திலேயே அதனால ஏற்ற மாதிரி அம்மா உணவகம் இன்னைக்கு ஏழையும் பாறைகளும் சாப்பிட்றானே 3 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு இட்லி. அந்த அம்மா செய்த மிகப்பெரிய புண்ணியம். அதான் சொல்றேன், கடைசியில பண்ண பெரிய யோசனை அந்த சாப்பாடு. இப்படியெல்லாம் சாப்பாடுக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. காகத்துக்கு குருவிக்கு சாப்பாடு வைங்க, மனுஷனுக்கே சோறு இல்லை சாமி, நாங்க குருவியை வேணா சாப்பிடுவோம், குருவிக்கு சோறு வைக்க மாட்டேங்கிறான். அடக்குறோம், என்ன பண்றது? குருவியை சாப்பிடுவோம் சாமி, குருவிக்கு சோறு வைக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு குருவி இனமே அழிஞ்சு போச்சையா. இன்னைக்கு ரோட்ல இருக்கிற நாய்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்றது? பிடிங்கண்டா, வேற வழி கிடையாது, பைரவர். ஆனா மனுஷனை விட பாருங்க, ஒரு நாய் மட்டும்தான் தான் வளர்த்த எஜமான நாயை ஈட்டியால குத்தினாலும் கூட அவனை எதிர்த்து கடிக்காமல் வாளை குறைப்பிக் கொண்டு அவன் காலிலே விழுந்து உயிர் விடுமே தவிர அவனை ஒருபோதும் கடிக்கவே கடிக்காது நன்றி உள்ள நாய். அதனாலதான் மணிவாசகர் சொல்லுகிறார், நாய் 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 என்று 51 இடத்துல தன்னை நாய் என்று சொல்லுகிறார், 51 இடத்துல தன்னை தேன் என்று சொல்லுகிறார், 51 பதிகத்தை பாடினார். 51 இடத்துல இவரை நாய் நாய்னு சொல்றார். அவ்வளவு பெரிய அமைச்சர் மாணிக்க வாசகர். நீங்க எல்லாம் திருப்பரந்துரை போகணும், ஆவுடையார் கோவில் போகணும். நான் மீண்டும் சொல்றேன், நல்ல காலம்பர ஒரு 9 மணிக்கு உள்ள போனீங்கன்னா அப்படியே 11 மணிக்கு அதரசம், தேன்குழல், சுகியம் எல்லாம் பிரசாதமா வரும். சரியா 12 மணிக்கு நல்ல புழுங்கரிச்சு சாப்பாடு அப்படியே கொட்டி தீவாரணையை பண்ணி அரைக்கீரையை உள்ள போட்டு மசிச்சு எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய உருண்டையை கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்டு வாசல்ல வந்து உட்காந்தீங்கன்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு காத்து வரும். அந்த காத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கு காரணமாய் அந்த ரமேசிருந்து போய் அருணரகில் வீழ்வேத்து சிந்தை தனி தெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அந்த மிலானந்தம் அணிகொள் பிள்ளை கண்டேனே என்று சொல்லி இந்த மாம்பழத்தை சாமி கேட்டார். இந்த மாம்பழம் நான் கடையில் வாங்கின மாம்பழம் அல்ல, தேமதுர தீங்கனி, மூலோகத்திலும் கிடைக்காத மாங்கனி எங்கே பெற்றாய் என் மாத அரசே என்று கேட்டார். அம்மையார் சொன்னார்கள், சிவனருளால் வந்தது. ஆஹா, பொய் சொல்லுகிறாயா? சிவனாவது தரதாவது, எங்கே வா என்று அழைத்தான். உள்ளே சென்றான். அம்மையார் பார்த்தாங்க, சுவாமி அப்ப கொடுத்த மாம்பழத்தை விட இப்ப மட்டும் தரலன்னு சொன்னா கதை கட்டி விட்டுருவான். கொல்லப்பழமா போய் வாழ்ந்துட்டான்னு சொல்லுவான். இவன் பார்க்க இந்த மாம்பழம் இப்பொழுது வர வேண்டும் என்று கேட்டார்கள். சுவாமி பார்த்தார், திடீர்னு இன்னொரு மாம்பழம் வந்து விழுந்தது. இவன் அஞ்சி நடுங்கி பயந்து உடம்பெல்லாம் வியர்த்து, ஆஹா இவள் தெய்வ அணங்கு என்றான். இவள் சாமி வந்த பெண். இப்ப என்னாச்சு? என்ன பண்ணா, இந்த அம்மாவை ஒரு சாமி வந்த பெண், இவள் தெய்வமான பெண், இவர்கிட்ட குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லி படுக்கை அறையை தனியாக பிரித்தான். படுக்கவே இல்லை, ஒன்றா இல்ல நடத்துல. இந்த அம்மாவும் இன்னைக்கு போகும் நாளைக்கு போகும்னு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு மூட்டையை கட்டுனா இனிமே இவளோட வாழ முடியாதுன்னு நேரா திருச்செந்தூர் பக்கத்துல குலசேகரப்பட்டினம்னு ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்கும், அங்க போய் ஒரு பெரிய மாளிகையை கட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்று புனிதவதினு பேரை வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம, இப்ப இருக்க மாதிரி போன் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, கூகுள் மேப் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கண்டே பிடிக்க முடியல. இந்த அம்மா போன புருஷனை காரணமேன்னு தினமும் சீவி கண்ணுக்கு மையி மஸ்காரெல்லாம் போட்டுட்டு லிப்டிக்கெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்காரர் வருவார்னு சாப்பாடு ஆக்க வேண்டியது, வைக்க வேண்டியது. போன மச்சான் பரலையே, அவன் எங்க வர போறான்? அவன் தான் அங்கே ஜாலியா இருக்கிறான். இன்னொரு கும்பல கூட ஒரு நாள் இல்லை, பல மாதங்களாக பல ஆண்டுகளாக தன் இளமையை தன்னுடைய வளமையை ஏங்கி ஏங்கி புருஷனுக்காக காத்து கொண்டிருந்தார். ஒரு கைமையான ஒரு பெண் ஏமாற்றப்படுகிறாள், அவன் சொகுசாக வாழுகிறான். இந்த விஷயம் காத்து வாக்கில் வருது. நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிற, அவன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணியிருக்கிறான் திருச்செந்தூர்ல குலசேகரப்பட்டது. அம்மா பார்க்குறாங்க, ஒரு பல்லக்கில் ஏறி சரி புறப்படுவோம் வாங்கன்னு சரி நேராக போகிறாங்க. போய் காலில் விழுந்து கெஞ்சலை, சண்டை போடலை, கோர்ட்டு நோட்டீஸ் விடலை. இவனுக்காக தாங்கிய இந்த அழகு வன பொதி தசைகள் எல்லாம் இன்றோடு நீங்குவன். சச்ச
இந்த உடம்ப இவன் அனுபவிக்கணும்னு தானே நான் இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். இவன் என்னை மறந்து போயிட்டானே, இவனுக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கை வீண் என்று சொல்லி, பெருமானே என்னை இப்பொழுதே என்னை பேராக மாற்றிவிடு, என் அழகை குலைத்து விடு, என்னை பேராக மாற்றிவிடு என்று தன் சதைகளை எல்லாம் உதிர்த்து எலும்பும் தோலுமாக பேய் உருவமாக பெற்றார் காரைக்கால் அம்மையார் என்கிற புனிதவதி என்கிற பேயார். தலையால் நடந்து கைலாயம் சென்று திரும்பி கைலாயத்திலிருந்து திருவாலங்காடு வந்த ஒரே நாயனார் காரைக்கால் அம்மையார். எந்த நாயன்மாருக்கு இல்லாத சிறப்பு, எல்லா நாயன்மார் பூமியில பிறந்து கைலாயம் போனாங்க. காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் பூமியில் பிறந்தார், கைலாயம் வரைக்கும் தலையிலே நடந்தார், கைலாயம் போய் திரும்பி பூலோகம் வந்த ஒரே நாயனார். எங்கள் திருவாலங்காட்டில் இன்னமும் அம்மையார் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் போடுகிற தாள ஓசை கேட்டிருக்கிறார்கள். நானே கேட்டிருக்கேன் அன்பர்கள்ட்ட. அங்க ஒரு அம்மா பாட்டியம்மா இருந்தாங்க, அம்மா மாதிரி ரொம்ப வருஷமா. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொந்தக்காரங்க இருந்தாங்க, கரூர் தேசிகர் குடும்பத்தாரங்க. அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டு தங்கியிருந்தோம். அப்போ திருவாலங்காட்டில். அப்போ சாமி நாங்கள் ராத்திரி கூட்டும் போது ஒரு சலங்க ஒளியும் இந்த தாள ஒளியும் கேட்குங்க, ஜிங் ஜிங் ஜிங்னு தாள ஒளி கேட்கும். அந்த அதனால தான் தெரியும், நீங்கள் திருவாலங்காடு போனால் தெரியும், பெரிய சபையாக இருக்கும், முக்கால்வாசி பங்கு அடைச்சே இருக்கும், கால்வாசி மட்டும்தான் சாமி இருப்பார். பின்னாடி மண்டபத்துக்கு அடைச்சே இருக்கும். நிறைய பேர் குழப்பமா இருக்கு, மண்டபம் பெருசா இருக்கு, பின்னாடி மட்டும். அப்ப உள்ள யார் இருப்பான்னா, அந்த மண்டபத்துக்குள்ள காரைக்கால் அம்மையார் ஜோதி வடிவில் இருந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த திருவாலங்காடு போன அன்பர்களுக்கு தெரியும், காரைக்கால் அம்மையார் மனதில் தியானம் செய்தால் அம்மையாருடைய பேயுருவம் கிடைக்கும். திருச்செந்தூர் போறவங்க குலசேகரப்பட்டினம் போங்க, அந்த மண்ணை மிதிங்கி அம்மா பேயுருவம் வாங்கின இடம் இன்னும் ரோட்டு மேல இருக்கு, 4 கால் மண்டபத்தில். அந்த இடத்துல அப்படியே அந்த மண்ணை மிதிச்சிங்கன்னா அப்படியே அம்மா உட்கார்ந்த இடமும் அந்த மண்ணும் அப்படியே கண்ணில் தண்ணி வரும். ஒரு பெண் பட்ட பாடு, ஒரு சைவத்தில் ஒரு ஆண் வர்றது பெரிய விஷயம் இல்லை, ஒரு பெண்களாகிய நீங்கள் வர்றதான் பெரிய விஷயம் என்று சொல்லி நிறைய பதிகங்களை பாடணும். ஏன்னா பதிகம் பாடினா நிறையா உங்களுக்கு புரியாது, அதனால தான் வரலாறுகளை சொன்னேன். இனிமேலும் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகணும். எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கிறது. கிரகணம் 11 மணிக்கு தான், அதனால் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. 2 நாளையே கழித்து சாப்பிடக்கூடாது. அதனால் கிரகணமாகுது. நாங்கள்லாம் கிரகணத்தும் போது தான் புரோட்டாவை வெட்டி சாப்பிடுவோம் சாமி, பிரியாணியை சாப்பிடுவோம் சாமி, நாங்களாம் ஐடி ஃபேமிலி சாமி. அதனால் நீங்களாவது போங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடாது. கிரகணம்னா வயிற்று ஃப்ரீயாக இருக்கணும். கர்ப்பிணிகள் தயவு செய்து வெளியே போகக்கூடாது. கிரகணம் நேரத்தில் நல்ல விஷயங்கள் சொன்னால் 1000 மடங்கு வரும் என்று, அது சக்தியாக மாறும். பிள்ளையாருக்கு கிரகண தோஷமே கிடையாது. ஏன்னா அவரே ராகுவையும் கேதுவிங்கிற 2 பாம்புகளையும் இடுப்பிலே கற்றிருக்கிற ஒரே பெருமான் நம்முடைய விநாயக பெருமான். அதனால் அவன் நவக்கிரக நாயகன், அவனுக்கு கிரகண தோஷமே கிடையாது. அதனால் என் பார்வைப்பட்டவர்களுக்கு ஒரு தோஷமும் வராது என்று சொல்லி, என்னை பார்ப்பதற்காக நிறைய அன்பர்கள் வெளியூர் தொலைவில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வாழ்க வாழ்க என்று சொல்லி, கூடிய விரைவில் இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடக்கணும். நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும், திருப்பணி துவங்கணும். இது சாய்பாபா ஆலயமாக இல்லாமல் சிவாலயமாக மாற வேண்டும், சைவ ஆலயமாக மாறணும், நவசக்தி விநாயகர் பெருமானுடைய ஆலயமாக மாறணும். இங்கே அடியார் திருக்கூட்டம் ஒன்று உருவாகணும். அதற்கு எங்களுடைய அடியார் உதவி செய்யணும். அதற்கு இந்த பகுதியில் வாழக்கூடிய தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாரும் பாக்கியவதி மாதிரி இருக்கிற நல்ல அந்த அடியாரை போற்றணும். அவர்கள் வழிகாட்டுதல் பேர்ல நல்ல தொண்டு செய்யணும். ஒரு பெண்ணினால் இத்தனை அடியார் வந்துருக்காங்க. ஏன்னா நானே வரணும் அவசியம், இந்த ஊருக்கு வந்ததே கிடையாது, இந்த பகுதிக்கே வந்தது கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மயிலாப்பூர், வடதிருமலைவாயூர், திருவான்மியூர், இந்த பகுதி தான். ஆனால் இந்த பகுதிக்கு நாங்கள் வந்ததே கிடையாது. நான் வந்திருக்கேன்னு சொன்னால் நம்முடைய குரோம்பேட்டை வந்திருக்கிறேன், பள்ளிக்கரணை வந்திருக்கிறேன். ஆனால் இந்த பகுதிக்கு வந்ததுங்கிறது இந்த மாதிரி மக்கள் வாழக்கூடிய இடத்துல இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணி இப்படியெல்லாம் மக்கள் ஜனங்கள் இவ்வளவு ஆர்வமாக கேட்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உண்மையாமே என் சக்திக்கு ஒரு பெரிய ஆற்றல், என்னுடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய ஆற்றல் பெருமான் கொடுத்திருக்கிறார் என்று நம்பி, எல்லாமல்ல என்னுடைய விநாயகர் பெருமானை வேண்டி, என் கந்த கடவுள், என் எல்லாமல்ல என் தெய்வம், அவன் வேலும் மயிலும் எனக்கு துணையாக நிற்கிறது, அப்பேற்பட்ட என் பழனி ஆண்ட பெருமானை, முருகப்பெருமானை வேண்டி நான் நிறைவு செய்கிறேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை, மனமே 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 ஓ
தந்திடுவான் பாருமே, முருகன் உயர்கதிதான் தந்திடுவான் பாருமே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. மனமே கந்தனுண்டு கவலை இல்லை, மனமே 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 கருணையே வடிவமான கந்த சுவாமி தெய்வமே. கருணையே வடிவமான கந்த சுவாமி தெய்வமே. கந்த சுவாமி தெய்வமே. கடலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே, கடலடியை காட்டி என்னை ஆளுவாய். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. மனமே கந்தனுண்டு கவலை இல்லை, மனமே மனமே மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு. தேவாரத்தம் பாருங்கன்னா கைலாய வாத்தியம் கூட வாசிக்கலாம்ங்கிறத நான் நீதான் பார்க்குறேன். அதனால நம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு ஆர்வமாக இளைஞர்கள் கைலாய வாத்தியம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மேளம் கிடையாது, இது கைலாய வாத்தியம். நம்முடைய சைவ அடியார்கள், இளைஞர்கள், அதுபோல சுவாமியுடைய கட்டியத்தை சொல்லக்கூடிய அடியவர்கள் நம்முடைய அடியவர்கள். திருவாரூர் பெருமான் மீது அளவற்ற அன்பு கொண்ட திருவாரூரிலேயே பிறந்த அடியார்கள். அந்த அம்மாவும் திருவாரூரில் பிறந்தவங்க தான். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். அதனால திருவாரூர் என்று சொன்னாலே அவர் ராஜ்ய தானி, அது ஒரு தனி சிறப்பு திருவாரூர்ல. அதனால திருவாரூர் சுவாமியை வழிபடுங்கள். நீங்கள்லாம் அது ஒரு தல யாத்திரை போகணும். இந்த தாய்மார்கள்லாம் தயவு செய்து ஒரு தல யாத்திரை பாடல் பெற்ற ஆலயங்களுக்கு போங்க. ருத்ராட்சம் திருநீரை பூசுங்கள். இப்போதைக்கு திருநீரை பூசுங்க, திருவாசகத்தை சொல்லுங்க. மாதத்தில் ஒரு நாள் இந்த கோயிலில் எல்லாரும் 10 பேர் உட்கார்ந்து திருவாசகம் படிங்க. இந்த கோயில் திருப்பணிக்கு நிறைய உதவி செய்யுங்கள். அடுத்த ஆண்டுக்குள்ளதாக கூடிய விரைவில் இந்த ஆலயம் வண்ணம் தீட்டி வடிவு காட்டி மீண்டும் பொலிவோட அடியார்களுடைய ஆலோசனையின் பேரில் இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிவாலயமாக வரும். ஏன்னா நான் இந்த கோயிலுக்கு இந்த செய்தியே போனால் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. சுவாமி இந்த கோயிலுக்கு வரலையே, எங்கள் கோயில் வருத்தப்படுவாங்க. எந்த கோயிலுக்கும் போக முடியாது. ஆனாலும் கூட இன்னைக்கு கூட ஒரு பெரிய அற்புதமான சிவாலயம் நம்முடைய அந்த சென்னாங்காரணியின் பக்கத்தில் தண்டலம்ன்ற ஒரு ஊர். அந்த ஊரில் சுயம்புவாக அந்த சுவாமி ஆதிபுரீஸ்வரர்னு பேர். அவ்வளவு சுயம்பு மூர்த்தி. அந்த ஊரே அவ்வளோ செழிப்பாக இருக்கிறது. அந்த கோயிலை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு என்னால் போக முடியாது. இந்த கோயில் ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல்லாக வரும் என்று சொல்லி இந்த நல்ல பணிக்கு உதவிய அடியார்கள், அன்பர்கள், இந்த கோயில் நிர்வாகிகள், கைலாயவாதி வாசித்த நம்முடைய பள்ளிக்கரணை நம்முடைய ஐயா அவர்கள், நம்முடைய ஏனைய மெய்யன்பர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தாய்மார்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் வாழ்க வாழ்க, இளைஞர்கள் வாழ்க, இடமே கிடைக்காம ரோட்டில் 2 மணி நேரம் நின்று கேட்டவங்க வாழ்க. அதனால் எல்லாருக்கும் வாழ்க வாழ்க. அவங்களாம் ஏன்னா உட்கார்ந்து கேட்குறத விட நின்றுக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட நான் துவங்குறதுலேருந்தே அப்படியே ஆடாமல் அசையாமல், நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, ஆலவாயனோடு பாட வந்த துருவாயி மூடும் என பாடும் அந்த இவன் பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு. பாவம் வேற பாவம் வேற. ஆகையினால அன்பர்கள் எல்லாரும் இருந்து அருள் பிரசாதத்தை பெற்றுவிட்டு அவர்கள் இல்லத்திற்கு பாதுகாப்பாக செல்ல வேண்டுமா இவங்களை வேண்டி, மீண்டும் ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது நிச்சயமாக நான் அடுத்த குடமுழுக்கு நிச்சயமாக வருவேன். அது வரைக்கும் நீங்கள் தான் பணி செய்யணும். அடிக்கடி வந்தால் அவங்க செலவு பண்ண முடியாது. நான் வந்தேன். அதனால் நீங்கள் தான் இனிமேட்டு இந்த கோயிலை பாதுகாக்க வேண்டும். இந்த நவசக்தி விநாயகர் ஆலயம் இனிமேல் சிவாலயமாக மாறப்போகிறது. விநாயகர் பெருமானுடைய ஆலயமாக மாறப்போகிறது. நிறைய அன்பர்கள் பணம் தரப்போகிறார்கள். உதவி செய்யுங்க. ஒரு சிமெண்ட் மூட்டையாக வாங்கி கொடுங்க, ஒரு பெயிண்ட் டப்பாவாக வாங்கி கொடுங்க. உங்கள் வம்சம் தழைக்கும். நான் உங்கள் வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு கோயிலை கட்டுங்க, உங்கள் நோய் போகும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வியாதி போகும். சுவாமிக்கு நிறைய பொருள், அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க. உடம்புல சக்கரை வியாதி வராது. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். சுவாமிக்கு நிறைய வஸ்திர தானம் பண்ணுங்க.
இந்த கோவிலுக்கு நிறைய உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. தென்னாருடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பிடியதன் உருமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வல்லமுறை ஆலய நிர்வாகத்திற்கு நம்முடைய ஆதீனம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ஒருத்தராக வாங்க. அதற்கு முன்பதாக நம்முடைய குமரவேல் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.